திருமயத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவம் எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்ட கனிமவள உதவி இயக்குநர் லலிதா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். தற்பொழுது இவர் மாற்றப்பட்டிருப்பது தொடர்பான காரணம் என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அதாவது அதிமுக நிர்வாகி அந்த பகுதியில் நடைபெற்று வரும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகாரத்தின் அடிப்படையில் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் தான் அவர் லாரி ஏற்று கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட குவாரியில் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலிருந்து கனிமவளத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் கிட்டத்தட்ட அரசு நிர்ணயித்த அளவை விட 6000 கியூபிக் மீட்டருக்கு மேல் அந்த குவாரி உரிமையாளர் கற்களை வெட்டியுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் 1500 கியூபிக் மீட்டர் அளவில் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள் சேமித்து வைக்கப்பட்டதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் இந்த குவாரியானது 2023ஆம் ஆண்டே உரிமம் முடிந்து விட்டது. 2 ஆண்டுகளாக உரிமம் இல்லாமல் இது நடைபெற்று வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த உரிமம் இல்லாமல் நடத்தப்பட்ட குவாரி மீதும் தற்போது இந்த நிலையில் தான் இவர் கனிமவள உதவி இயக்குநரான லலிதா அதாவது காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்ட கனிமவள உதவி இயக்குநர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அடிஷனல் இன்சார்ஜாக தற்போது டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு அவர் பணியிட செய்யப்பட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.